ஓசூரில் 20.12 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொளி வாயிலாக திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வணிக வளாகம் மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஓசூரில் நடைபெற்ற விழாவில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேயர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தமிழகத்தின் தொழில் நகரமான ஓசூரின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டப்பணிகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொளி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சுமார் 19.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி வணிக வளாகம் மற்றும் சென்னத்தூர் பகுதியிலுள்ள மாநகராட்சி பள்ளியில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் என ஆக மொத்தம் 20.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஓசூர் மாநகராட்சி வணிக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே. கோபிநாத், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய். பிரகாஷ், ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ்.ஏ. சத்யா, துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் என்.எஸ். மாதேஸ்வரன், சென்னீரப்பா, ரவி, மாதேஷ், இந்திராணி, பாக்கியலட்சுமி, மஞ்சுளா குரு என்கிற முனிராஜ், 5வது வார்டு வட்டக்கழக செயலாளர் ரகு, எலசகிரி சுரேஷ், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக புதிய திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்ததை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.